தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 1ஆம் தேதி முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாற்றம் சொல்லி நம்ம பார்க்க போறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென் தமிழகத்தில் அநேக இடங்களில், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கேரளா பகுதிகளில் மேநிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. அடுத்த 40 நிமிடத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு, அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தேனி, சோத்துப்பாறை 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர் 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம், மேட்டூர், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார், ஏஆர்ஜி, அதே போல மாவட்டம் முக்கடல் அணை, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோவை மாவட்டம் ஆழியார், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், விருதுநகர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே போல மதுரை தெற்கு, கோவை மாவட்டம் பெரியநாயகன்பாளையம், கடலூர், நீலகிரி, குன்னூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர், தேனி, தேக்கடி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை, திருவாரூர், தூத்துக்குடி, மதுரை, திருமங்கலம், விருதுநகர், பிளவாக்கல், நீலகிரி, குன்னூர், பிடிஓ, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, தஞ்சாவூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. எந்தெந்த தேதிகளுக்கு மழையானது பதிவாகும் சொல்லி பார்க்க போறோம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை ஒரு அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்த நாட்களில் மிதமான மழை மட்டும் பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கனம் முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மிதமான மழை பதிவாக 1 முதல் 2ஆம் தேதி வரை மழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே போல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் ஒரு மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல சேலம், கரூர், நாமக்கல், ஈரோடு மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இனி அடுத்தடுத்த வரும் நாட்களில் தமிழகத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மீனலுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை, வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.